அம்பாள் குழந்தை மாதிரி வருவா. அதுவும் பாலானா இந்த 4 வயசு கூட அதிகம் தான், 3, 3.5 அந்த வயசு, அந்த மாதிரி அம்பாளை தியானம் பண்ணியிருக்கா குழந்தையா நினைச்சு. அப்படியே நேரடியா வந்து பேசும். அவ நினைக்கிறத கொடுத்துட்டு போயிடும். இது ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தினுடைய சுருக்கம், அதுல இருக்கக்கூடிய 15 எழுத்துல 2 எழுத்து இதுல கொடுத்துருக்கா. இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்கா, இதுக்கு பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கலாம் தெரியாது. அதெல்லாம் அம்பாள் தான் சொல்லணும். அதை நம்ம தொலைக்காட்சி வழியா சொல்லி பதிவு பண்ணிட முடியாது. இது மாதிரி நிறைய நேரங்கள்ல அம்பாள் அற்புதங்களை பண்ணியிருக்கா. ஒரு ஊர்ல போய் வழி தெரியாம குலதெய்வம் வழி தெரியாம தடுமாறி இருந்திருக்கா. அவ ராத்திரி 12 மணிக்கு வந்திருக்கா. 12 மணிக்கு ஒரு குழந்தை என்ன இங்க நிக்கிற, இப்படி போ அங்க போ அப்படின்னு வழியை சொல்லி விட்டு போயிருக்கா. அப்படியே உள்ள போய் மறைஞ்சிட்டா. அந்த மாதிரி நிறைய அற்புதங்கள். அந்த அற்புதங்களை தான் இந்த நாமாவளியின் விளக்கமாக நாம் சொல்ல முடியுமே அன்றி, இந்த சொல்லுக்கு பதபதார்த்த வியாக்கியானம்லாம் சொல்றது அவ்வளவு சிறப்பு இல்லை. அந்த வகையிலே நீங்கள் இந்த பாலாங்கிற நாமாவளி சொல்லுங்கோ. நம்ம ஆத்து பொண்ணு மாதிரி ஆத்துக்கு சமஸ்த க்ஷேமத்தையும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவா. என்ன பலன்? நாமாவளி சொன்னா என்ன பலன்? சந்தோஷம். ஆனந்தமாய் என் அறிவாய் ஆனந்தமான வடிவு. அறிவு துக்கத்தை போக்கக்கூடியது, ஆனந்தம் மகிழ்ச்சியை தரக்கூடியது. ஆனந்தமான வடிவு எப்போதும் அதிலேயே திளைக்கக்கூடியது, சலிப்பற்ற பண்பை தரக்கூடியது. அவ்வளவு விஷயமும் இந்த பாலா கிட்ட இருக்கு. அந்த நாமாவளியை சொல்லி பிரார்த்திப்போமாக.